அனைவருக்கும் வணக்கம். 4, 5 கற்பிக்கும் எண்ணும் எழுத்தும் ஆசிரியர்களுக்கு வளர்நிலை மதிப்பீடு ஆக்கானது இப்பொழுது டிஎன்எஸ்சிடி ஆப் மூலமாக அப்டேட் செஞ்சுருக்காங்க. அதை நம்மளுடைய புதிதாக அரசு வழங்கப்பட்ட நம்மளுடைய ஏசர் டேப்லெட் மூலமாக எவ்வாறு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி ஆப் அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்குங்க. உங்களுடைய இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு மெயில் ஐடி போட்டிருப்பீங்க, அதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிவிட்டு கீழே மேனேஜிங் ஆப்ஸ் டிவைஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஒய்ஃபை கனெக்ஷன் உங்கள் ஸ்கூலில் பிஎஸ்என்எல் கனெக்ஷன் இருக்கும், அதில் எல்லாமே என்னென்ன ஆப் இருக்குதோ அத்தனையும் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன்எஸ்சிடி ஆப் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஎன்எஸ்சிடி நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே நமக்கு ஒரு அறிவிப்பு மொழி வந்திருக்கும். அதை இன்ட்டு மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை மேலே கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பில் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் 4, 5 செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு சயின்ஸ், சோசியல் சயின்ஸு, மேக்ஸு 3 செலக்ட் பண்ணிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மீண்டும் எண்ணும் எழுத்தும் கிளாஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி ஃபார்மேட்டிவ் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் டேம் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓகேங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து செலக்ட் மந்த்து அதில் ஜூலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸில் நமக்கு ஷோ ஆகும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழை கிளிக் பண்ணிக்கிறேன். தமிழை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். கீழே ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கான கேள்விகள் திரையில் தோன்றும். சப்போஸ் ஏதாவது மாணவர்கள் வரல அப்படின்னா நாம் அவங்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ளணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆப்ஷன்டா அல்லது லாங் ஆப்ஷனானு கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த கேட்டகரியில் அந்த மாணவர் வரானோ அந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். ஒரு வந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த வழிமுறை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.